எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான சாக்லேட் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இது கோல்ட் கொக்கோ. இந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். கோல்ட் கொக்கோ மில்க் செய்ய 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். முதல்ல பாலை காய்ச்சிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சுங்க. கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சோளமாவு கூட 1/4 கப் பால் சேர்த்து சோளமாவை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ட்ரிங்க் நல்ல திக்காக இருக்கதான் இந்த சோளமாவை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கூட யூஸ் பண்ணலாம். இன்னொரு சின்ன பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துட்டு அது கூட 1/4 கப் பால் சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடான பாலில் நீங்கள் கொக்கோவை சேர்க்கும் போது கட்டி கட்டியாக ஆயிடும். இந்த மாதிரி கரைச்சி சேர்க்கும் போது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ ஸ்டோவ்ல கொதிச்சுட்டு இருக்கிற பால் கூட கரைச்சி வச்ச சோள மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சோள மாவை ஊற்றிட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போதான் ஈவனாக லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் ஆகும். சோள மாவு கரைசல் பால் கூட நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கரைச்சி வச்சிருக்கிற கொக்கோவை பாலில் ஊற்றுங்க. ஒரு விஸ்க் வச்சு கிண்டி விட்டுட்டே ஊற்றுங்க. பாருங்க, சோள மாவு கொக்கோ எல்லாமே நல்ல பாலில் கரைஞ்சிடுச்சு. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா இது இல்லாமையும் இந்த ட்ரிங்கை நீங்கள் செய்யலாம். இது கூட இப்போ நான் 100 கிராம் சாக்லேட் கேலட்ஸ் சேர்க்க போகிறேன். நல்ல குவாலிட்டியாக சாக்லேட்டை சேருங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்ல ரிச்சாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பால் நல்லா திக்காக கொதிச்சு வந்துருச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. ஒரு வடிகட்டியை வச்சு க்ளீனாக லம்ஸ் இல்லாமல் வடிகட்டிக்கலாம். கொக்கோ மில்க் நல்லா ஆறி வந்ததும் எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டால் கிளாஸில் 2-3 பீசஸ் ஐஸ் கியூப்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொக்கோ மில்கை ஊற்றுங்க. இன்னொரு கிளாஸில் மாற்றி மாற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு மேசான் ஜாரில் ஊற்றி நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. கோல்ட் கொக்கோ பார்க்கும் போதே நல்லா ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்க். சாக்லேட் பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த ட்ரிங்க் பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.